Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு இப்போ வந்து டெஃபினேஷன் 1 by 1 போகிறோம். இப்படி தான் நம்ம போவோம். ஸோ எல்லா கான்செப்டையுமே நல்லா கோத்ரூ பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஆன்சர் டு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த டாபிக். கவனிங்க, பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பைனரி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். பை அப்படின்னா 2. பைனானதுங்க 2. அப்போ இங்கே 2 ஆப்ரேஷனா அடுத்த கேள்வி வரும். ஏன்னா இங்கே நீங்கள் சொல்கிறீங்க பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா பைனா 2. அப்போது 2 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கன்சிடர் லைக் தட். இதை ஒன்று சொல்கிறேன். பைனா இப்போ 2. ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக் எல்லாம் படிச்சிருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ளஸ், மல்டிபிள், டிவிஷன் and minus. These are the basics operations. இதுதான் நம்ம ஆப்ரேஷன் சொல்கிறோம். ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிபிள் இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டு மொத்தமாக பாருங்கள், பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அல்லது ப்ளஸ்ஸு மைனஸு அல்லது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆர் டிவிஷன் மைனஸ் இந்த மாதிரி 2 ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிறோமா அப்படின்னா கிடையாது. மீனிங் பொறுத்த வரைக்கும், மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம டிக்ஷனரி மீனிங் மாதிரியோ இல்லை இங்கிலீஷோடைய டிரான்ஸ்லேஷன் மீனிங் மாதிரியோ எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக கூடாது. தப்பான அர்த்தத்தை கொடுத்துரும். இப்போ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனாக தெரிஞ்சு போச்சு, பைனா 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் தான், ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று வரும். இந்த ஆப்ரேஷனை இன்வால்வ் பண்ணுறதுக்கு 2 எலிமெண்ட்டு தேவை. 2 எலிமெண்ட் தேவை. அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறோன்னா பைன்னு சொல்கிறோம். கிளியராக புரியுதுங்களா? 2 எலிமெண்ட் வி நீடட். அந்த 2 எலிமெண்ட்ன்றது இன்டிஜராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்கலாம், தட் இஸ் ரேஷனல் நம்பராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் 2 numbers we need for that for any operations, plus, minus, divide, multiplications. For whatever the operations we need at least 2 elements. So for that it is called binary. So it is called binary operations. So it is called binary operations. So operation plus, minus, multiplication and divisions. Binary na 2. So 2 elements we needed for this operation. So it is called binary operations. Clear புரியுதுங்களா? Binary operation என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? So இப்போ நம்ம என்ன இந்த டெஃபினேஷன்ஸில் இந்த பைனரி ஆப்ரேஷன் கான்செப்ட் என்ன சொல்லுது, என்ன டெஃபினேஷன்ஸ் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let S be the any non-empty set. Let S be the any non-empty set அப்படின்னு எடுத்துக்கிறோம். Sன்றது ஒரு நான்-empty செட்டுனாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கட்டும், அதில் சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதானங்க செட்டு. அதில் நான்-empty செட்டுன்றதுனால கண்டிப்பாக தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இந்த செட்டுன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது அந்த செட்டுக்கு பேர் நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். அந்த செட்டுக்கு பேர் என்னென்னு கொடுத்துக்கிறோம்? எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டில் ஏதோ ஒரு 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். தட் இஸ் A, B, C, D அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த செட்டில் ABCD எடுத்துட்ட பிறகு இந்த செட்டில் ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஆப்ரேஷன் என்ன பண்ணுறோம்? எங்கே டிஃபைன் பண்ணுறோம்? செட்டு எஸ்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். இன் ஜென்ரல் ஆப்ரேஷன் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ஸ்டார். இந்த மாதிரி நொட்டேஷன் தான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆப்ரேஷன்ஸில் எங்கே டிஃபைன் பண்ணுறோம்? எஸ்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் கமா ஸ்டார் அப்படின்னு போடுறோம். எஸ் கமா ஸ்டார்னு போட்டால் தட் ஸ்டார் இண்டிகேட்ஸ் த ஆப்ரேஷன்ஸ். என்ன ஆப்ரேஷனெலாம் இருக்கலாம்? ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், அல்லது அடிஷனாக இருக்கலாம், இல்லை A + B = AB - 1 இருக்கலாம். வாட் ஸோ மெனி ஆப்ரேஷன், ஸோ மெனி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் தேர். இதில் எதுவும் நமக்கு பர்டிகுலராக இங்கே பார்க்கல, ஜென்ரலாக பார்க்கலாம். அப்போது எஸ் கமா ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஸ் கமா ஸ்டார் அப்படின்னு ஸ்டார்ன்றது வந்து பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் ஆன் தி செட் நான்-எம்ப்டி செட் எஸ்ஸு. அப்போ ஸ்டார்னு இப்போ நான் சொன்னேன் ஆப்ரேஷன்ஸ் பைனரினா 2 எலிமெண்ட்ஸ் வி நீடட். ஸோ இங்கே A, அப்படின்ற 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம்.
எடுத்துக்கிட்டு அந்த ஏவுக்கும் பிக்கும் என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம், ஸ்டார்ன்ற ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டிஃபைன் பண்ணும் போது 2 எலிமெண்ட்டை ஆட் பண்ணால் ஒரு ரிசல்ட் வரும், 2 எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வரும், 2 எலிமெண்ட்டை டிவைட் பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வரும், 2 எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வரும். தட் ரிசல்ட் ஷுட் பி டேக்கன் அஸ் சப்போஸ் மேபி ஆஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சி எங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குது இல்லைங்களா. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில் எடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் மேலே ஒரு ஆப்ரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஆப்ரேஷன் மூலியமாக ஒரு அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டு எதில் இருக்கணும், எஸ்ஸில் இருந்துச்சுன்னா தான் அந்த ஆப்ரேஷன் அந்த செட்டுக்கு பைனரி ஆப்ரேஷனாக ஆக்ட் ஆகும்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த ஆப்ரேஷன் செட் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் ஆனது அந்த செட்டு எஸ்லே இருந்துச்சுன்னா தென் த ஸ்டார் இஸ் செட் டு பி பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட் எஸ், ஆன் த செட் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோடைய பைனரி ஆப்ரேஷனோட டெஃபினேஷன். ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியங்க. ஃபார் ஆல், இப்படி போட்டால் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு த செட் நான் எம்டி செட் எஸ், எஸ்ஸில் கூடிய எந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் பொருத்தமாக இருக்க வேண்டும். ஒரு எலிமெண்ட்டுக்கு விட்டு போச்சுன்னா கூட அது பைனரி ஆப்ரேஷன் கிடையாது அந்த செட்டுக்கு. அந்த செட்டுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பைனரி ஆப்ரேஷன்றது ஒட்டுமொத்தமாக அது பைனரி ஆப்ரேஷன் இருக்குது இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த பைனரி ஆப்ரேஷன் உண்டா இல்லையான்றது அந்த செட்டை வச்சு, கொடுக்கப்பட்ட செட்டில் நம்ம டிஃபைன் பண்ணதை வச்சு தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிஷன்ஸ், அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை அந்த செட்டிலே வந்துச்சுன்னா ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஸ், then we say that star is nothing but a binary operation on the set S, binary operation on the set S அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த ஒரு டெஃபினேஷன்ஸையும் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டோம், என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ஒரு டெஃபினேஷன்ஸுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னா தென் த டெஃபினேஷன்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக ரீச் ஆகிடும். இதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ப்ளஸ் இஸ் அண்ட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட் இசட், ப்ளஸ் இஸ் அண்ட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட் இசட் அப்படின்ட்டு. இந்த ஸ்டார் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஸ்டார் தான் இங்கே என்னதுங்க ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏதாவதுங்களா. அப்போ ப்ளஸ் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் இஸ் நத்திங் பட் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 லைக் தட் கோஸ் ஆன். இதாங்க செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். இந்த இன்டிஜர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ளஸ் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஆப்ரேஷன் எடுக்கும் பொழுது எந்த எலிமெண்ட்டை தான் எடுத்துங்க. சப்போஸ் இங்கே 4 இருக்கும், அடுத்தது ஒரு 6 இருக்குது அப்படின்னா a ஈக்குவல் டு 4, b இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ரேஷன் என்ன ப்ளஸ். அப்போ a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 10. 10 கண்டிப்பாக செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இட் பிலாங்ஸ் டு இசட், இட் பிலாங்ஸ் டு இசட். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ்ஸை இந்த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து எந்த எலிமெண்ட்டுக்கு இதை ஆப்ரேட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த செட்டில் இருக்குது. அப்போ அந்த செட்டில் இருந்துச்சுன்னா தென் டெஃபினெட்லி வி சே தட் ஆப்ரேஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட் இசட். அப்போ இந்த டெஃபினேஷனுக்கு நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்களா. 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 like that goes on. We take the operation as plus and operate any 2 elements, then what the result you got, that result should be always in the given set Z. Then we say that the operation is said to be binary operation on the given set Z, on the given set Z அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த செட்டுக்கு எடுத்துக்கிட்ட செட்டுக்கு அந்த பைனரி ஆப்ரேஷன் ஆனது பைனரி ஆப்ரேஷனாக ஆக்ட் ஆகுது. புரிஞ்சிடுச்சுங்களா. இன்னொன்று எது அப்போ பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பைனரி ஆப்ரேஷனுக்கு உண்டான டெஃபினேஷனை கிளியராக புரிஞ்சுக்கணும், எங்கேயும் மாறாது. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ப்ளஸ்ன்றது என்னதுங்க பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வேற ஒரு செட் எடுத்துக்கிறேன். தட் இஸ் வேற ஒரு செட் என்ன எடுத்துக்கிறேன், அதே இசட் எடுத்துக்கிறேன். set of all integers. இப்போ நான் என்ன பண்ணீங்கன்னா டிவிஷனை இங்கே பைனரி ஆப்ரேஷனாக இருக்கு.
அதில் ப்ளஸ் பைனரி ஆப்ரேஷன் எடுத்தால் இங்கே டிவிஷனை ஆப்ரேஷனாக எடுக்கிறேன். அது பைனரியாக இல்லையான்றது போட்டு பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவிஷன். இங்கே ஸ்டார்ன்றது என்னதுங்க? டிவிஷன். ஸ்டார் இஸ் நத்திங் பட் டிவைட். ஸ்டார் இஸ் நத்திங் பட் டிவைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம். A is equal to 2, B is equal to 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டிவிஷன்ஸ் ஸ்டார் சிம்பிள் எப்படி கொடுக்கணும்னா A star of B is equal to B by A அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட்டு B by Aன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ரேஷனோட ரிசல்ட் B by Aன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபைன் பண்ணிக்கிட்டு பியோட வேல்யூ என்னதுங்க? 4, ஏவோட வேல்யூ என்ன? 2 அடித்தோம்னா என்னங்க வருது? 2. ரிசல்ட் இஸ் 2. இப்போ 2ன்றது கண்டிப்பாக செட் ஆஃப் இன்டிஜர்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? இருக்க தான் செய்யும். அதில் சாத்தியம், அதில் பிரச்சனையே இல்லை. இதே நான் என்ன பண்ணுறேன்னா ஏவுக்கு 2னே எடுத்துக்கிறேன், பிக்கு 5 எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் இசட் தானே. அப்போ இந்த ஆப்ரேஷன் பிரகாரம் பியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 2. அப்போ ரிசல்ட் 5/2 என்னதுங்க? 2.5. 2.5ன்றது என்னதுங்க? டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர் எங்கே இருக்காது? இன்டிஜர்ஸில் இருக்காது. நாட் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். டெஃபினேஷன் பிரகாரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார் ஆல் A, B பிலாங்ஸ் டு எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த எஸ்ன்றது இங்கே என்னதுங்க? இசட்டு. இங்கே ஸ்டார் அப்படின்றது இங்கே என்னதுங்க? தட் இஸ் B by A. ஆப்ரேஷன் அது B by Aன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் இப்போது இந்த ஸ்டாரோடைய ஆப்ரேஷன் டிவைடட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ டிவைடில் போட்டு பார்த்தோம்னா 5/2 என்னவா இருக்குது? 2.5 இருக்குது. 2.5 என்னவா இருக்காது? செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் இருக்காது. ஸோ ஹியர் டிவிஷன் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆஃப் இசட். இசட்டில் டிவிஷன் என்னவா இருக்காது? பைனரி ஆப்ரேஷனாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா பைனரி ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்டன்ட் கண்டிப்பாக எதில் இருக்கணும்? அந்த எடுத்துக்கிட்ட செட்டில் இருக்கணும். ஆனால் செட்டில் 2.5 கிடையாது. ஸோ டிவிஷன் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட், பட் அடிஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட். இப்போ கிளியராக புரியுதுங்களா? பைனரி ஆப்ரேஷனாக என்ன, எது செட்டு, எந்த செட் எடுத்துக்கிறோமோ அந்த செட்டுக்கு எது பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும், எது பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது அப்படின்றத 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பட் சேம் செட்டுக்கு எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிடும். கிளியர்? ஸோ பைனரி ஆப்ரேஷன் கான்செப்ட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி. அடுத்தது என்ன டாபிக், என்ன இதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.